என் தங்கப்பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் படுவேன். என்னை கண்டதும் தொட்டு இந்த வாக்கினை கேட்டுவிட்டாயானால் நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நல்லது நடத்தி கொடுக்க வந்த இந்த வராகி இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வந்த அதிர்ஷ்டத்தை நீ பெறாமல் சென்று விடாதே. நல்லது நடக்க வேண்டும் என்பது உன் விதியாக இப்பொழுது இருக்கின்றது. எப்படி கஷ்டம் வரும்பொழுது என் விதி என்று நீ நொந்து கொண்டாயோ, அதுபோல இப்பொழுது வருகின்ற சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அம்மா தீர்வுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏறக்குறைய ஒவ்வொரு விஷயமாக உன் வாழ்க்கையில் முடிவடைகின்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டது. இனிமேல் நீ நினைத்தது அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுது என்னை கண்டால் என்னை தொட்டால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறாளே, இவள் நமக்கு சாதாரணமாக எதையும் செய்ய மாட்டாளா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? தெய்வம் நம்மை வற்புறுத்தி தன்னை தொடச் சொல்கின்றதே, அப்படி தொட்டால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறதே என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்காக அம்மா ஒரு பதிலை சொல்கின்றேன். கவனமாக கேள். எதன் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் உனக்கில்லை. இப்படி இருக்கின்ற உனக்கு நான் சொல்வது மட்டும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றதல்லவா? அப்படியானால் நீ உன் பக்கம் இருக்கின்ற தவறை முதலில் திருத்திக் கொண்டால் இந்த தாயானவள் எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்கிறாள் என்பது உனக்கு புரிய வரும். நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தெளிவாகவும் நல்ல மனநிலையோடும் அதை செய்து கொண்டிருப்பாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உன் சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைத்து சென்றிருக்கும். ஆனால் எதை எடுத்தாலும் குழப்பம், எந்த விஷயத்தை செய்தாலும் மனதில் பதற்றம், யார் என்ன சொல்வார்களோ என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையே பார்ப்பது என்று நீ இருந்து கொண்டிருந்தால் உனக்கு நல்லது எங்கிருந்து நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார். இந்த நேரத்தில் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான். உன்னை சார்ந்த விஷயங்கள் உனக்கு நன்மைகளை கொடுக்காத பொழுது நீ என்னை தொட்டால் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் அதை தொடுவதனால் உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகின்றது? நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வேறு வழி என்று இங்கு ஏதும் இல்லை அல்லவா? என் பிள்ளையே, உனக்காக உன்னுடைய நலனுக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருபவள் இந்த வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நான் இருந்து செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடுமா? என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்னை தொடுகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்றாவது நான் உன்மீது கொண்ட அக்கறை என்னவென்று நீ தெரிந்து கொள். என்னை தொடுவதனால் எதுவும் குறைந்து விடுவதில்லை. மாறாக இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் தான் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். யாரும் இங்கு யாரையும் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வைக்க முடியாது. நான் சொன்னேன் என்பதற்காகவா நீ தொட்டாய்? இல்லை, நீ என் மீது கொண்ட அன்பினால் என்னை தொட்டாய். நம் தாயானவள் சொல்லை நாம் மீறக்கூடாது என்ற உண்மையான அன்பு கொண்டு நீ என்னை தொட்டாய். அதனால்தான் அம்மாவும் உனக்கு நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நல்ல நேரத்தில் உன் மனதிற்குள் நீ நம்பிக்கை வைத்து என்னை தொட்டதற்கு பலன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை நீ இனிமேல் கண்ணால் காண்பதுதான். இத்தனை நாளும் வாழ்க்கை உன்னை போட்டு ஒரு புரட்டு புரட்டி எடுத்து விட்டது. இதற்கு மேலும் எதுவும் இல்லை, ஏதும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு பல இன்னல்களை தாண்டி வந்து விட்டாய். இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்களும்
இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு என்று முடிவுக்கு வரும் என்று எண்ணிய உனக்கான நல்ல தீர்வு இன்று என் மூலமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடும். வராகியின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி இது மட்டும்தான். என்னவென்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமலும் யார் கண்ணிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருந்துவிட்டால் போதும். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு இந்த தாயானவள் தன் அன்பை கேட்காமலேயே அள்ளி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் முன்னால் உனக்கு நடத்த முயற்சி செய்யும் பொழுது நீ அங்கே தாயானவள் நடத்துவாள் என்று சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது. உன் முயற்சி எந்த நிலையில் உச்சத்தை தொடுகின்றதோ அந்த நிலையில் தெய்வம் உன்னோடு நிற்கும் என்பதும் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையின் வெற்றியின் படிகளாக மாறும் என்பது எப்பொழுதும் தெளிவில் இருக்க வேண்டும். நான் செய்ய வேண்டியதையும் தர வேண்டியதையும் சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்த வாக்கின்படி கொடுத்து விடுவேன். நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அந்த நொடியே இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுத்து விடும். இதுதான் உண்மையும் கூட. இத்தனை காலம் இதையெல்லாம் கண்டு மனமுடைந்து நின்ற உனக்கு இனிமேல் மனதில் வந்திருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் தருகின்ற எந்த ஒரு வெற்றியுமே காலம் முழுவதும் நின்று உன்னிடத்தில் பேசும். இந்த வெற்றியை நான் எத்தனை கஷ்டங்களை கடந்து பெற்றேன் தெரியுமா என்று சொல்வதை விட நான் பெற்ற இந்த வெற்றியை நீயும் பெற்றுக்கொள் என்று மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அது நமக்கு பெருகும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் ஒருவன் விழுந்து விட்டான் என்றால் அதை பார்த்து கை கொட்டி சிரிக்க நினைக்கின்ற இந்த உலகத்திற்கு முன்னால் விழுந்தவன் விழுந்த இடத்திலேயே கிடக்காமல் எழுந்திருத்து நின்று விட்டான் என்றால் அப்பொழுது அவர்கள் முகத்தில் தெரிகின்ற அந்த உணர்வை நீ பார்த்தால் மட்டும்தான் உனக்கு உண்மையில் இந்த மனிதர்கள் எல்லாம் யார் என்று புரியும். விழுந்து கிடக்கும் பொழுது சிரித்தவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது மனம் வருந்துவார்கள், ஐயோ எழுந்து விட்டானே என்று. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை வாழச் சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். மனநிறைவோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். யார் நினைத்தும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் நீ தெளிவாக இருந்தாயானால் யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு நான் இந்த வாழ்க்கையில் இனி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவில் இருக்கும். உன்னுடைய முயற்சிக்கு நான் கொடுக்கின்ற வெற்றி மிக பெரிய பரிசாக இருக்கும். நீ இந்த வெற்றிக்கு தகுதியானவர்தான் என்பதனை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த அளவிற்கு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய சந்தேகங்களுக்கும் நீ பதில் சொல்லி கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு அதிலேயே நேரம் கடந்துவிடும். உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாகத்தான் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரிந்து கொண்டால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இதையெல்லாம் உணர்ந்து இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாயானால் என்றும் என்னுடைய அன்பு நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். இன்று இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூட காணத்தான் போகின்றாய். உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறந்து விட்டால் இத்தனை கால குழப்பங்களும் அதில் ஒன்றுமே இல்லாததாக அடிபட்டு விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என்றென்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் போதும். அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.